சார் அந்த இஷ்யூ அப்படியே பேச ஆரம்பிங்க நீங்க. இல்ல கேள்வியும் கிடையாது இதுல. நம்ம அப்படியே உட்கார்ந்து பேசுற மாரி தான். இது ஃபார்மேட்டே வேற. ஆமாமா. இதுல சரி அ சிறுபான்மையினர் நலனில் உண்மையாக அக்கறை யாருக்கு? எந்த கட்சிக்குங்கிற தலைப்பு தான் நாம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். இதுல வந்து அது போய் அனைவருக்கும் சிறுபான்மையினர் தேவை என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதைத்தான் அந்த ஒரு வெளிப்பாடைத்தான் பல இடங்களில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது பாஜக கூட. பாஜக வந்து மெஜாரிட்டேரியன் கட்சி என்று சொன்னால் கூட பல இடங்கள் இப்ப இன்னைக்கு வந்து வைப்ரன்ட் குஜராத் சம்மிட் வந்து குஜராத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வைப்ரன்ட் குஜராத் சம்மிட்ல ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட் முக்கியமா யார் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ஜாயித் துபாயினுடைய ரூலர் வந்திருக்கிறாரு. அ அவர் அவர் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொசஷன்ல போறாங்க. நரேந்திர மோடியும், அவரும் நம்மளுடைய பாரத பிரதமரும் அவரும் ஒரு ப்ரொசஷன்ல போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த இப்ப லட்சத்தீப்ல போயிட்டு அந்த லட்சத்தீப்ப வந்து ஒரு ஷோகேஸ் பண்றது நரேந்திர மோடியினுடைய லட்சத்தீப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏறத்தாழ 98% வந்து அங்க முஸ்லீம் மக்கள் தான் இருக்கிறாங்க. மொத்தமே பாப்புலேஷன் அங்க 67,000 நபர்கள் தான். அப்ப அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம தமிழ்நாட பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அந்த எஸ்டிபிஐனுடைய இஷ்யூ அதுல வந்து நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போய் பேசின அந்த இஷ்யூ அதுதான் நாம் வந்து இப்போ முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதுக்கு ஒரு ஏறத்தாழ அதுக்கு பதில் என்று கூற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருந்தால் கூட ஏறத்தாழ அதுக்கு பதில் மாதிரி தான் தெரிகிறது. மு.க. ஸ்டாலினுடைய அந்த அவுட்ரீச் ஆனாலும் சரி, அது இன்றைய தினம் நடக்கின்ற அந்த அவுட்ரீச் ஆனாலும் சரி, முன்னையிலிருந்து நடக்கின்ற அந்த அவுட்ரீச் ஆனாலும் சரி, எல்லாம் அப்படித்தான் தெரிகிறது. அப்ப இந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல தான் யார் வந்து சிறுபான்மையினருக்கு நலனில் வந்து உண்மையாக அக்கறை யாருக்கு என்ற அந்த கேள்வி வருகிறது. என்னை பொறுத்தவரையில வந்து சிறுபான்மையினருக்கு ஒரு பெரிய சாய்ஸ் கிடையாது. இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி, அதிமுக என்பது வந்து ஜெயலலிதா இருந்த சமயத்துல வேற, இப்ப வேற என்ற நிலைதான் இருக்கிறது. ஏனென்றால் பாஜகவோட கூட்டணி வைத்த கட்சி. இன்னமும் வந்து பல வழக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலயும், அதே மாரி பாக்கி இருக்கின்ற இந்த வேலுமணி ஆனாலும் சரி, தங்கமணி ஆனாலும் சரி, அவர்கள் மேல இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், அதுவும் மத்திய அரசாங்கம் சார்ந்த வழக்குகள், சிபிஐ இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் சார்ந்த வழக்குகள் இருக்கிறது. இங்க டிவிஎஸ்சி இருக்கிறது. அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து மத்திய அரசாங்கத்தை நாடி இருந்தால் தான் இவர்களுக்கு வந்து அந்த தொடர்ந்து வெளியே இருக்க முடியும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. இல்லை என்றால் செந்தில் பாலாஜியினுடைய அதே நிலை வந்து இவர்களுக்கும் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால பாஜகவை தாண்டி ஒரு ஸ்டாண்ட் வந்து இவர்களால் எடுக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். அதனால தான் இப்போ வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நேர் எதிராக இப்ப திமுக வந்து அந்த சிறுபான்மை நலத்திலிருந்து சற்றே மாறி நமக்கு வந்து ஸ்டாலின் கூட ஒரு முறை சொன்னார். எங்க கட்சியிலேயும் 90% மேல இந்துக்கள் தான் என்றெல்லாம் பேசினார். ஆனால் அதை தாண்டி அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளை பாருங்களேன். காங்கிரஸ் ஆனாலும் சரி, இடதுசாரிகள் ஆனாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஸ்ட்ராங்லி செக்யூலர். காங்கிரஸ் நிச்சயமாக ஸ்ட்ராங்லி செக்யூலர். அதே மாதிரி இடதுசாரிகள் நிச்சயமாக ஸ்ட்ராங்லி செக்யூர் என்று கூறலாம். அப்போ அந்த அழுத்தம் நிச்சயமாக திமுக மேல இருக்கிறது. அதனால திமுகவுக்கு அங்க சாய்ஸே கிடையாது. நீங்க வந்து சிறுபான்மையினர்ல வந்து நலன்ல வந்து அக்கறை வைத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த பக்கம் அந்த அழுத்தம் இல்லை என்று நான் பார்க்கிறேன். அப்கோர்ஸ் பாஜக இப்போது கூட்டணியில் கிடையாது அதிமுகவோட. அப்படி இருந்தால் கூட அதிமுகவுக்கு அந்த அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் என்று நான் காண்கிறேன். போற போற போக்குல எவ்வளவுதான் கரெக்ட் பண்ண பார்த்தாலும் அது வந்து முடியாத ஒரு நிலைமை இருந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வந்து அந்த அளவுக்கு கலை வந்து தவறாக கூறி ஏதோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து இங்க ஒரு கோயில் இருந்தது என்று சான்று கொடுத்தாங்கலாம் கூறுறது வந்து நிச்சயமாக தவறானது. அதே சமயத்துல வந்து அதிமுக பாஜக பிளவு வந்து உறுதியானதுன்னு சொல்றது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது. எங்க அவர் பிரியருக்கு காரணமே சொன்னது வந்து இங்க இருக்கின்ற அண்ணாமலை காரணம் தான் நாங்க பிரியறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை நரேந்திர மோடிக்கு எதிர்த்து அதிமுக இருக்கின்ற ஒரு நபர் அது எடப்பாடி பழனிசாமியிலிருந்து கீழ்மட்டத்தில் இருக்கின்ற ஒரு தொண்டன் கூட பேசவில்லை. கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு தொண்டன் ஒரு நடுத்தரத்தில் இருக்கின்ற ஒருத்தர் வந்து பேசினதுக்கு அவரை அளவில்லாமல் கண்டித்த கட்சி அதிமுக. அப்படி இருக்கும்போது எவன் நம்புவான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள். எஸ்டிபிஐ ஹிஸ்டரி வேற. எஸ்டிபிஐ வந்து எப்படி பிஎஃப்ஐ வந்து தன்னைத்தானே மாடல் பண்ணியிருக்கிறது என்று பிஎஃப்ஐயே கூறுவது வந்து நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் மாடல்ல தான் இருக்கிறோம் என்று பிஎஃப்ஐ கூறியிருக்கிறார்கள். அப்ப எஸ்டிபிஐ எங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி என்று கூறியிருக்கிறார்கள். எஸ்டிபிஐ வந்து இன்னைக்கு நிற்க வேண்டும் என்றால் ஒரு 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 ஆர்கனைசேஷனாக நிற்க வேண்டும் என்றால் பாஜகவினுடைய இது தயவு தேவை என்று இருக்கிறது. அதனால ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் இஸ்லாமைசேஷன் அவர்கள் போறாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல இருந்துதான் அவர்கள் வந்து எல்லாத்தையும் அணுகிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. நிச்சயமாக இளைஞர்கிட்ட அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு ஹோல்ட் இருக்கிறது. தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஓரளவு கன்னியாகுமரி அந்த ரீஜன்ல இருக்கிறது.
ஆனால் அதனுடைய காரணம் வந்து நிச்சயமாக அது வந்து பாசிட்டிவ் காரணங்களுக்காக இல்லை, நெகட்டிவ் காரணங்களுக்காக. எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தென்காசியிலும் திருநெல்வேலியிலும் ஓரளவுக்கு பேஸ் இருக்கிறதோ, அது ஒரு நெகட்டிவ் மொபிலைசேஷனாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இருந்தாலும் அவர்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இல்ல, என்னை பொறுத்தவரை பாஜகவினுடைய ஒரு திட்டமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்குது என்னை பொறுத்தவரை. என்றால் இப்ப பாஜக டிசைட் பண்ணிருச்சு அவங்க எந்த ரூட்ல போக போறாங்க அடுத்த தேர்தலுக்கு என்று மிக தெளிவாக அவர்கள் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. இது இப்ப டெவலப்மெண்ட் எல்லாம் கிடையாது. டெவலப்மெண்ட் அங்க வந்து வேலையாகாது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் 2 கோடி இது ஜாப்ஸ் ப்ராமிஸ் பண்ணாங்க. அதுல வந்து இப்ப கடைசியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 50,000 70,000 எல்லாம் சேர்த்து வச்சு ரயில்வேல மற்ற துறைகள்ல வந்து பிரதமரே அந்த வேலையை கொடுக்கின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த லாபாரதி ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு ஸ்கீம்லயும் வந்து அதாவது மக்கள் எந்த அளவுக்கு வறுமையில் இருக்கிறவங்களுக்கு மற்றொரு சான்றாகத்தான் இருக்கிறது. 80 கோடி மக்களுக்கு வந்து இன்னைக்கு அரிசி கொடுக்க வேண்டும் என்ற அந்த முடிவை எடுக்கும்போது அது இன்னொரு ரிஃப்ளெக்ஷனாகத்தான் வருகிறது. அது ஒரு லார்ஜஸ்டாக இல்லை என்றால் லாபாரதியாக மட்டும் கிடையாது. அது மக்களால் அது வந்து வாங்க முடியவில்லை, தேர் அனேபிள் டு பர்ச்சேஸ் என்ற அந்த நிலை வரும்போது அப்போ நீங்களுடைய உங்களுடைய அந்த இதுல லீடர்ஷிப்ல இக்கானமி எங்க போய் நிக்கிறது என்ற அந்த கேள்வி வருகிறது. அப்போ இதுல இருந்து ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நீங்க வந்து டெவலப்மெண்ட் கருத்தை வந்து பேச முடியாது. மோடி குஜராத்தை டெவலப் பண்ற நபர் என்று அந்த 2014 வந்த தோற்றம், அந்த தோற்றம் வந்து இன்னைக்கு சற்றே இல்ல முழுவதுமாக மாறி மோடி ராமருக்கு ஒரு வீடு படைத்தவர் என்ற அந்த இடத்துல போய் நிக்கிறதாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. முழுக்க முழுக்க ஒரு கம்யூனல் அஜெண்டால இனி வண்டி ஓடுறதா இருக்கிறது. இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தேன். அதாவது ஒரு 108 அடி இருக்கின்ற ஒரு ஊதுபத்தி அது குஜராத்ல தயார் பண்ணி அது வந்து அயோத்திக்கு போய் கொண்டிருக்கிறது. அப்போ என்ன நடக்குது ஓவராலான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய அதாவது சர்தார் பட்டேலினுடைய சிலை மாதிரி இருக்கின்ற பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு அயோத்தியில் வந்து அரங்கேற போகிறது. அதே மாதிரி அடுத்த கட்டமாக யோகி ஆதித்யநாத்தினுடைய அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இது கிடையாது, லிக்கர் கிடையாதாமா. ஜனவரி 22ஆம் தேதி எங்கேயுமே லிக்கர் கிடையாது. அதே மாதிரி அந்த அயோத்தியனுடைய 25 கிலோமீட்டர் சுத்து வட்டாரங்கள்ல வந்து எங்கேயுமே நீங்க வந்து மாம்சம் கிடையாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது என்ற அந்த அளவுக்கு வந்து அவர்கள் அதை ஏதோ எங்கேயோ திரும்பி போய் கொண்டிருக்கிறோம். அப்ப கம்ப்ளீட்டாக ஒரு கம்யூனல் ஆங்கிள் தான் இந்த தேர்தல் வந்து ஃபைட் பண்ண போறார்கள். அப்ப இவர்கள் கம்யூனல் ஆங்கிள் ஃபைட் பண்ணும்போது இவர்களுடைய அலைஸ்கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிறுபான்மையரோட இருங்க. ஆனாலும் ஒரு அங்கங்க அதான் அங்கங்கே ஒரு டோக்கன் ஈவெண்ட்ஸ் நடக்கும். டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸுக்கு நாம் பார்த்தோம். மோடி வந்து கேரளாவில் இருக்கின்ற சில கிறிஸ்துவர்கள் பாக்கி இருக்கின்ற ஏரியாவில் இருக்க சில பிஷப்ஸ் ஆர்க் பிஷப்ஸ் எல்லாம் போய் உட்கார்ந்து அவர்களோட ப்ரோக் பிரெட் வித் மோடி. அதற்கு பெரிய கிரிட்டிசிசம் வந்தது. கேரளால இருந்து பல இடங்கள்ல இருந்து பெரிய கிரிட்டிசிசம் வந்தது. ஆனால் அதை தாண்டி அந்த டோக்கன் டெஃபினட்டா இருக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஷேக் ஜாயித் இவர்கள் எல்லாம் ஏன் வருகிறார்கள் என்று தெரியவில்லை. பிசினஸ் டீலிங்காக தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். துபாயினுடைய ரூலர் அவர் வருகிறார், கிரவுன் பிரின்ஸ் அவர் வருகிறார். ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு ப்ரொசஷன் நடக்கிறது இன்னைக்கு. அப்போ நான் வந்து அரபுகளே என்னை வந்து நேசிக்கிறார்கள் என்ற அந்த தோற்றத்தை வந்து நரேந்திர மோடி உருவாக்குகிறார். இதெல்லாம் வந்து ஒரு தோற்றமாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை ஜனவரி 22ஆம் தேதியில இருந்து அது கம்ப்ளீட் இன்னொரு கியருக்கு ஷிஃப்ட் ஆகி கம்ப்ளீட்டா கம்யூனலாகத்தான் போக போகிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் மணிப்பூர்ல அந்த அளவுக்கு அவலம் நடந்த பிறகு கூட மோடியினுடைய ஒரே ஒரு இன்டர்வென்ஷன் என்ன, பீரேன் சிங்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறதான அவருடைய ஒரே ஒரு நடவடிக்கையா இருந்தது. அதை தாண்டி ஒரு நடவடிக்கையும் அவர் வந்து அவர் தன்னுரிமை முன்னால் நின்று அவர்கள் எடுக்கவில்லை என்றதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப முழுக்க இதுதான். அலையன்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்கெங்கே வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகளை நம்பி கட்சிகள் இருக்கிறதோ அந்த கட்சிகளினுடைய அந்த கோட்டையை நீங்க வந்து குலைக்க வேண்டும் என்ற ஒரு மெசேஜ் தான் கொடுத்திருக்காருன்னு தெரியுது. அதுதான் கோயம்புத்தூரில் நடந்த அந்த கிறிஸ்டியன் மீட் ஆனாலும் சரி, இங்க நடக்கின்ற மதுரையில் நடக்கின்ற அந்த எஸ்டிபிஐ மீட் ஆனாலும் சரி. அப்ப எஸ்டிபிஐ ஏன் பேன் பண்ணாங்கிறத அந்த கேள்விக்கு நமக்கு உடனடியாக பதில் கிடைச்சது. என்னை பொறுத்தவரை வந்து கர்நாடகாவிலையும் அவர்கள் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் கர்நாடகாவை பொறுத்தவரை அங்க இருக்கின்ற சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸை போய் அந்த எஸ்டிபிஐ நபர்களுடன் பேசி அவர்களை சுமூகமாக ஒரு 10 கான்ஸ்டிடுவன்சி ஏதாவது நின்றார்கள் என்று நான் கருதுகிறேன். அது ஒரு பெரிய இம்பாக்ட் எல்லாம் போச்சு. கலை சொன்ன மாதிரி இந்த அசாதுதீன் ஓவைசி அதுதான் மாடலா இருக்கிறது. இந்த அசாதுதீன் ஓவைசி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்து விட்டால் நிச்சயமாக வாக்குகளை பிளந்து விடலாம். அந்த வாக்குகளை பிளந்து விட்டால் சிறுபான்மையினுடைய வாக்குகளை பிளந்து விட்டால் ஒரு பெரிய மெஜாரிட்டி இல்ல, ஒரு தோற்றம் தான் மறுபடியும். அதாவது இந்தியா பூரா வந்து பாஜகவினர் வென்று வருவார்கள் என்ற அந்த தோற்றம் வர வேண்டும் இல்லையா? எப்படி 39% வாக்குகளை வைத்துக் கொண்டு 370 ஆனாலும் சரி, எந்த ஒரு விஷயமானாலும் சரி அவர்களால் எளிதாக தூக்கி போட முடிகிறதோ, எப்படி இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர் நடத்த முடிகிறதோ, ஏறத்தால் அதே மாதிரி இந்த தோற்றம் வந்துவிடும். இப்ப தமிழ்நாட்டில இருந்து 2 எம்பிஸ், கேரளால இருந்து ஒரு எம்பி,
கர்நாடகால இருந்து அப்கோர்ஸ் மெஜாரிட்டி எம்பிஸ், தெலுங்கானால இருந்து 10 எம்பிஸ் அந்த மாதிரி வந்து விட்டால் நிச்சயமாக இந்தியா மொத்தமாக பாஜகவை விரும்புகிறது, நரேந்திர மோடியை விரும்புகிறது என்ற அந்த பிம்பம் வந்துவிடும். அந்த பிம்பத்துக்காகத்தான் இவர்கள் வந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தான் பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு கருவியாகத்தான் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்க சொன்ன முதல் கருத்து முக்கியமான கருத்தாக நான் பார்க்கிறேன். யார் நம்பினாலும் அவ்வளவுதான் அவுட் என்ற ஒரு நிலையில் இருக்கிறது. வேலுமணியும் தங்குமணியும் எல்லாம் கவனமாக இருந்தால் அவர்களுக்கு நல்லது. அது ஏன் இங்கத்த சாஸ்திரிகள் பேச மாட்டேங்கிறான்னு தெரியலையே. இங்கத்த சாஸ்திரிகள் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறான். சங்கராச்சாரியா எல்லாம் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறான். ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு.